வணக்கம் நண்பர்களே. நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த சேனலில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ரொம்ப ரிஸ்க்கானது. அதை உணர்ந்து செயல்படுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், மார்க்கெட்டு ஹையர் ஹை லோன் போகாமல் எல்லாமே லோயர் ஹை லோயர் லோன்ட்டு ஸ்டெப்பாக கீழே இறங்கி தான் வந்துட்டுருக்கு. இப்போ வரலாம் மார்க்கெட்டு ஒரு ஹையை உடச்சி எங்கேயும் போகவே இல்லை. புதுசாக ஒரு ஹை வைக்கவே இல்லை. லோயர் ஹை லோயர் லோன் தான் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. அதெல்லாம் பாருங்கள், இந்த ரெட் லைன் இஎம்ஏ 200 இஎம்ஏன்னு சொல்லுவோம். இந்த 200 இஎம்ஏல இது பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இந்த 3 லெவல் இது நம்ம இண்டிகேட்டராக வச்சுருக்கோம். இந்த 200 இஎம்ஏல பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமை மாத்திரம். ஓகே, இதால் வீக்லியில் மட்டும் பாருங்கள் 200 இஎம்ஏ கீழே இருக்குது, கேண்டில்ஸ்லாம் மேலே இருக்குது. அப்போ அப் ட்ரெண்டு. இது டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள், அதுலேயும் 200 இஎம்ஏக்கு மேலே தான் கேண்டில்ஸ் இருக்குது. இப்போ அப் ட்ரெண்டு. ஆனால் 4 ஹவர்லேருந்து பாருங்கள், 4 ஹவரில் 200 இஎம்ஏக்கு கீழே தான் கேண்டில்ஸ்லாம் இருக்குது. 3 ஹவரில் பாருங்கள், அதுலேயும் கீழே தான் இருக்குது. 2 ஹவரில் பாருங்கள், அதுலேயும் கீழே தான் இருக்குது. 1 ஹவரில் பாருங்கள், 200 இஎம்ஏக்கு கீழே தான் கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. 30 மினிட்ஸ் பாருங்கள், 15 மினிட்ஸ் பாருங்கள், இப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே 200 இஎம்ஏக்கு கீழே தான் கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதிலே தெரியலாம். பெரும்பாலும் நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ஹையர் ஹை ஹையர் லோ இல்லை லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு போகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக 200 இஎம்ஏ வச்சு மட்டுமே ட்ரெண்டு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,400 25,600 அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்குதுங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் 17ஆம் தேதி ஒரு 1500 பாயிண்ட் ரேஞ்ச் காமிக்குது. 25,000 26,500 வரலும் மார்க்கெட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25,400 25,600 அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் காமிக்குது. இந்த 2ஆம் தேதிக்கு உண்டான ரேஞ்ச், 2ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு உண்டான ரேஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாகவே இருக்குங்க. 25,500 26,000, அது அப்சைடு 26,000 வரலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஓகே, இன்னைக்கு பொறுத்தவரை 200 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டு. அந்த 200 பாயிண்டில் இப்போ கேப் டவுன் ஆகிறது மார்க்கெட்டு. இன்னைக்கு காலையில் பாருங்கள், ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் தான் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நம்ம லைவ் அப்டேட் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்னென்ன கொடுத்துருந்தோம், அது எந்த மாதிரி ஒர்க் ஆனிச்சு அதையும் பார்ப்போம். நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இன்னைக்கு காலையிலேருந்து என்ன கொடுத்துருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, கரெக்டாக ஒரு ட்ரையாங்கல் லைனில் இருந்துகிட்டு இருக்கு. இது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அந்த இடத்துல மேபி அப்சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஆனாலும் அங்கே சைடுஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸுக்குள்ளேயே அப் சைடு டவுன் சைடுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் அந்த சைடுஸ் மார்க்கெட்லேயும் கூட நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கால் ஆப்ஷனில் 27 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு 40 பாயிண்ட் கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இண்டிகேட்டர் அக்யூரிசியாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள் புட் ஆப்ஷன்லையும் பாருங்கள் ஒரு 31 பாயிண்ட். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இன்னொரு 32 பாயிண்ட். சைடுஸ் மார்க்கெட்டில் கூட கொஞ்சம் ஓரளவு மூவ்மெண்ட் இருந்தாவே நம்ம இண்டிகேட்டர் அருமையான பைசல் என்ட்ரி ஸ்டாப்லஸ் டார்கெட்ஸ் அத்தனையுமே கொடுத்துரும். சுத்தமான சைடுஸாக இருந்தால் கூட நிஃப்டியில் சாதாரணமாக நம்ம ஒரு 10 12 பாயிண்ட் கூட ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் பாருங்கள், மார்க்கெட்டு எந்த அளவுக்கு சைடுஸ்லேயே இருக்குங்க. இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அதுலேயே அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்குது, அப் சைடு டவுன் சைடுன்னு. ஆனால் அந்த டைம்லேயே கூட நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் புட் சைடில்
ஒரு 62 பாயிண்ட் கிடச்சிருக்கு. கால் சைட்லேயும் பாருங்க ஒரு 67 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் 2 என்ட்ரி, அதில் 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நல்லா 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு ஸ்கால்பிங்கு ரொம்ப சீக்கிரமாக என்ட்ரி கிடைக்கும், சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணலாம். நீங்கள் 3 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எந்த டைம் ஃப்ரேம் வச்சு எடுக்கலாம். மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது பெரிய டைம் ஃப்ரேமில் கரெக்டான அக்யூரஸியோட ட்ரேட் கிடைக்கும். சைடுஸ் மார்க்கெட்லையும் ஈஸியாக எடுக்கணும்னா 1 மினிட் வச்சு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து சென்செக்ஸோட சார்ட் போட்டிருக்கேன். இன்னொன்று சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் எப்பவும் பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். 15 நிமிஷம் லேட் சார்ட்டு தான் வரும். அதுலேயே பாருங்க டின்னு ஒரு லெட்டர் இருக்கும். ஆனால் இப்போ முன்ன ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஆப்ஷன் சார்ட்டும் கூட இதில் பாருங்க டின்னு ஒரு லெட்டர் இருக்கு பாருங்க. இங்கே கர்சர் வைக்கிறேன் பாருங்க, டிலேடு 15 மினிட்ஸ் காமிக்குதுங்களா? 15 நிமிஷம் லேட்டாக தான் ஒர்க் ஆகுமா? மார்க்கெட் நம்ம 9 ஓப்பன் ஆகும்னா சென்செக்ஸ் மட்டும் இங்கே 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுதுன்னா 3:45 தான் சென்செக்ஸ் க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா 15 நிமிஷம் லேட்டாக தான் சார்ட்டே ஓப்பன் ஆகும். அதனால எப்பவும் சென்செக்ஸ் பேங்கெக்ஸ் இதை வந்து ட்ரேடிங்கில் பார்க்காதீங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சார்ட்டு புட் ஆப்ஷன் சார்ட்டு சென்செக்ஸும் பேங்கெக்ஸும் அதையும் ட்ரேடிங்கில் பார்க்காதீங்க. ஆனால் ஆப்ஷன் சார்ட்டு முதல்ல கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ சென்செக்ஸ் பேங்கெக்ஸோட ஆப்ஷன் சார்ட்டும் 15 நிமிஷம் லேட்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, அந்த ட்ரெண்ட் லைன் போட்டு கீழே ஒரு சப்போர்ட் ஜோன் போட்டிருக்கேன். மார்க்கெட் கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஓயையும் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கீழே வரும்ட்டு அதே போல் பிரேக் ஆனது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு மேலே போச்சு. ஆனால் மேலே போனது உடனடியாக கீழே வராமல் ரொம்ப நேரம் நம்ம பொறுமையை சோதிச்சு அதே இடத்துல இருந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகி நல்லா நம்ம டார்கெட் ரீச் ஆச்சுங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் பாருங்க, இந்த புட் ஆப்ஷன்ல ஒரு 80 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 80 பாயிண்ட் பாருங்க, 97 பாயிண்டா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் லேட்டான சார்ட் தாங்க. ஆனால் சென்செக்ஸ்லாம் அதை லைவ் மார்க்கெட்டில் பார்க்காதீங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டு கீழே வரதான் வாய்ப்பு இருக்குன்னு நான் ட்ரெண்ட் லைன் போட்டு அது பாருங்க, டவுன் சைடு மட்டும் தான் முதல்ல சப்போர்ட் போட்டிருந்தேன். பாருங்க, அப் சைடில் எந்த ஒரு லைனுமே கிடையாது. டவுன் சைடு மட்டும் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதே போல் டவுன் சைடு தான் மார்க்கெட்டு கீழே வந்துருக்கு. கரெக்டாக டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. அதே போல் பாருங்க, 25,400 440 ரொம்ப முக்கியமான லெவல். இதுக்கு கீழே போகிற வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி பாருங்க, 1 மணிக்கே கரெக்டாக போட்டிருக்கேன். அந்த டைமில் பாருங்க என்னோட சார்ட் ஒன்று போட்டிருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ நேரம் மார்க்கெட் சுற்றுனுச்சுன்ட்டு அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கடுத்து பாருங்க, பாக்ஸ் போட்டுட்டேன். இதே இடத்துல சுற்றிட்டு இருக்குங்க. ஆனால் கீழே போக வாய்ப்பு கம்மி அப்படின்னால இது சைடுஸ் பண்ணுறதுனால நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு லைவாக போட்டிருக்கேன். அது எவ்வளோ நேரம் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க. 82,000 பிஇ சிஇ ரெண்டுலேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டு பெருசாக மேலே 82,000 82,200 மார்க்கெட் பெருசாக மேலே இனி போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 மணி வரலுமே அந்த 25,440லேயே சுற்றிட்டு இருக்கு. இன்னொன்று, நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு டார்கெட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ 2-3 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதை பார்க்காதீங்க, பார்த்துங்க. அதில் ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் பாருங்க, ஒரு 15 நாளாக உங்களோட சேனல் நல்லா தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட இது அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, தேங்க்யூ தலைவான்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க. உண்மையிலேயே மற்றவங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அது யாருமே சொல்லித்தராத ஒரு விஷயத்தை நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு மென்டாரும் சரி கோர்ஸ்லையும் சரி யாரும் சொல்லித்தராத ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. மார்க்கெட் பாருங்க 2 இன்ச்சிங்கோட இன்னும் அதே இடத்துல தான் வந்துட்டு இருக்கு, பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. அவர் பாருங்க அடுத்தது திரும்ப ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு தான் எடுத்தேன். அந்த டெய்லி கேண்டில் மாற்றும் போது இது வந்து ஜூலை 10th போட்டிருக்காரு. ஆனால் ஜூலை 9th உண்டான கேண்டலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் 10th மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன டார்கெட்டாக எது இருக்குதோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பெரிய டார்கெட்டு இப்போ 10th கரெக்டாக மேட்ச் ஆகுது தான். அதுக்கு அடுத்ததாக பிரேக் ஆனால் அதுக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 9th உண்டான டார்கெட்டு நேற்றே ரீச் ஆயிடுச்சு. இப்போ 10th உண்டான டார்கெட்டு இன்னைக்கு ஒரு வேளை ரீச் ஆகலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்காதையும் என்ன பார்த்து வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்க, கீழே போகிற வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருந்தீங்களா? இந்த பாக்ஸ் உள்ள இருந்து பாருங்க, அடுத்து அப் சைடு போய் எங்க மேலே போய் ரீச் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே லோவில் இருக்கும் போதே சொல்லியிருந்தா மார்க்கெட் மேலே தான் போகிறது வாய்ப்பு இருக்குன்ட்டு.
அதே டைமில் பாருங்கள் சென்செக்ஸில் லோ டு ஹை 157 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டு கீழே போகிற வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறது. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக ட்ரேட் ஆக தான் வாய்ப்பு அதிகம். இதில் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு டெய்லி கேண்டிலோட அதாவது டார்கெட் எங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த கேண்டில் தான் கரெக்டான டார்கெட்டு கரெக்டாக ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை மார்க் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள் இந்த பிளாக் லைன் டபுள் லைன் இங்கே இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட மார்க்கிங். அதுக்கடுத்து டெய்லி கேண்டிலோட மார்க்கிங் பாருங்கள். இங்கே கரெக்டாக பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் 400 பாயிண்ட் 82,400 82,30 400 பாயிண்ட் நமக்கு டார்கெட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மட்டுமே வச்சு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் அதே போல் இந்த கேண்டில் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் 535 425 100 பாயிண்ட் ஈஸியாக அந்த டார்கெட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இது ஒவ்வொருத்தையும் 10 நாளில் 7லேருந்து 8 நாள் ஒர்க் ஆகும். எந்தெந்த நாள் ஒர்க் ஆகாது எப்போல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறத பற்றியும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோனா பாருங்கள். 2 வீடியோ முழுமையாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 3வது வீடியோலையும் அதை பற்றிலாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்க. நம்ம இண்டிகேட்டர் பாருங்க. அடுத்தது குருடாயில் எந்த என்ட்ரி அடிச்சிருக்கு எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கோம். இந்த இண்டிகேட்டரை பற்றி இன்னைக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போனாலும் எதுவும் சொல்லலை. அதே போல் பாருங்க 200 EMAங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டார்கெட்டு ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கலாம். நம்மளோட லெவல்ஸு மார்க்கெட் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது இப்போ தான் 200 EMA வச்சு சொல்கிறேன். இது பாருங்கள். இந்த ஃப்ரீ 200 EMAவை 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இதில் வரக்கூடிய 4 EMA 200 EMA தான். நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமாக வச்சிங்கன்னா எந்த இடத்துல இருக்குது, 3 மினிட்ஸில் வச்சிங்கன்னா எங்கே இருக்குது, 5 மினிட்ஸில் வச்சிங்கன்னா அந்த 200 EMA எங்கே இருக்கும், 15 மினிட்ஸில் வச்சிங்கன்னா 200 EMA எங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஒரே சார்ட்டில் வந்துடுற மாதிரி நான் ரெடி பண்ண இண்டிகேட்டரை ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங்கில். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 200 EMA 4 EMAவும் ஒரே சார்ட்டில் வந்துடும். அதை நீங்கள் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் ப்ரீமியம் ப்ரைஸை வச்சு அடுத்த நாளோட லெவல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்துங்க. அந்த இண்டிகேட்டரையும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தேவைப்படுறீங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பாருங்கள் லிங்க் இங்கே இருக்குது. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய டெலிகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். ஜேவி அல்டிமேட் ப்ரோ. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரோட கருத்து எல்லாமே நீங்களே பார்த்துருக்கீங்க. ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் பை செல் மட்டுமே இல்லாமல் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அத்தனையுமே கொடுத்தோம். ஒருத்தரோட உதவி இல்லாமல் நீங்களாவே ஓனாக ட்ரேட் பண்ணலாம் நம்ம இண்டிகேட்டர் வச்சு. ஓகேங்களா? அதே போல் மறுநாள் மார்க்கெட்டு கேப் அப் ஆகுமா இல்லை கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் கணிக்க முடியும். அதெல்லாம் நிறைய டைம் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அதே போல் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. நம்ம இண்டிகேட்டர் இந்த மாதிரி காமிச்சிருக்கு பாருங்க. அடுத்த நாள் அதே போல் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே போல் நடந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் ஐடி இருக்குது. ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.